எயித் ஸ்டாண்டர்ட்லேருந்து காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு நடத்த போகிறோம் அப்படின்னு தெரிவிக்கும் போது நிறைய பேர் அது என்ன ஒர்க் ஷாப், என்ன தான் பண்ண போகிறீங்க இந்த ஒர்க் ஷாப்பில் அப்படின்னு கேள்விகள் எழுந்துகிட்டே இருக்குது. மாணவர்களுக்கு இதை ரொம்ப பரிச்சயமாக ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் இருக்கிற ஒரு தேடுதல் ஒரு நல்ல விஷயம், மாணவர்கள் இருக்கிற மனநிலை நல்ல விஷயந்தான். ஆனால் நீங்கள் உங்கள் கல்வியை உள்வாங்கிக்கிற விதமும், அதில் ரொம்ப போராடி படிக்கிற ஒரு செயலும், இதுக்கு நடுவில் இருக்கிற சங்கடங்களும் நம்ம நிறைய பேர் வச்சுக்கிறோம். எப்படின்னா, இந்த சப்ஜெக்ட்ஸு டஃப்பாக இருக்குது, நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது சார், கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, இப்படியெல்லாம் இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வச்சுக்கிற பேர். ஆக்சுவலாக உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லை, கான்சன்ட்ரேஷனில் ட்ரபிளும் இல்லை. ஆக்சுவலாக உங்கள் மனசு ஒரு விஷயத்தை தேடிட்டே இருக்குது, ஒரு ஆழமான ஒரு அமைதியை தேடுது, ஆழமான ஒரு ஒரு எதையோ ஒரு விஷயத்தை தேடிட்டு இருக்கு. ஆனால் அது எதை தேடுதுன்றது புரியலை உங்களுக்கு. இன்னொன்று விரிவடைகிறத விரும்புது மனசு. ஸோ அமைதியை தேடுது, விரிவடைகிறத விரும்புது. ஸோ இந்த ரெண்டுத்துலேயும் நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த இடத்துல என்னென்னா, தேவையில்லாத சில பழக்கங்கள் உள்ள நுழைஞ்சிடுது. இந்த தேடுதல் இதில் ஃபில் ஆகிடுமா அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க. உங்களுக்கு எதுலெல்லாம் ரெகக்னைஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு நீங்கள் அந்த ரெகக்னிஷனை தேடிட்டே இருக்கிறீங்க பல விதமாக. இது ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக, பாய் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக, இப்படி ஒரு விஷயம் நடந்துனே இருக்குது. ஆனால் இது ரொம்ப சிம்பிளான விஷயம். இந்த டீனேஜ் லைஃப்பை போராட்டமாக ஆக்கிக்க வேணாடிய ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப உங்களுடைய அந்த கோர் மைண்டு, கோர் எனர்ஜி, இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இதை நீங்கள் உணரணும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்குள்ள ஆழமாக ஒளிந்திருக்கிற பொட்டென்ஷியல்ஸ் எல்லாம் வெளியில் வரணும், மிளறணும். ஸோ லைஃப், இங்கே வாழ்கிற லைஃப் நான் எதுக்கு வாழ்கிறேன் அப்படின்றது உங்களுக்குள்ளேருந்து ஒரு மலர்ச்சி வரணும். இதுக்கு இந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் ஒர்க் ஷாப் உங்களுக்கு துணையாக இருக்கும். February 25 and 26 ஒரு 2.5 hours தான். உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருந்தாலும், நிறைய கமிட்மெண்ட்ஸில் பிஸியாக இருந்தாலும், இந்த 2.5 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்குள்ளே இருக்கிற தேவையற்ற விஷயங்களை அழகாக நீங்களே கலைந்து நீங்களே மலர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. வெல்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ்.